செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிலேயே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதும் இருக்கிறார்கள். ஆகவே இதன் பொருட்டு நீங்கள் பலனை அறியும் போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். எவ்வளவு லாபம் உங்கள் கையில் வந்தாலும் அத்தனை லாபங்களும் செலவாகிவிடும் என்பதுதான் உறுதி. அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று அதன் பிறகு செலவினங்கள் செய்யலாம். ஆனால் செலவுக்காக, வீண் செலவுகளுக்காக, கை செலவுகளுக்காக, உபயோகமில்லாத செலவுகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மீன ராசியிலே பிறந்து 50 வயதை கடைந்தவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இதுவரை உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைந்து அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். இந்த ராசிக்கு இப்பொழுது திருமண பாக்கியம் இல்லாவிட்டாலும், அதாவது குரு பெயர்ச்சியின் மூலமாக குருபலம் இல்லாவிட்டாலும் மனைவிக்கு குருவனம் இருந்தால், அதாவது வரக்கூடிய
ஆணுக்கோ பெண்ணுக்கோ குருபலம் இருந்தால் அதன் மூலமாக திருமணம் நடக்கும். திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணம் நடத்திவிடுவது நல்லது. வெகு காலம் தாமதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யும் போது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்யுங்கள். தைரியமாக செய்யுங்கள். நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. ஆனால் தொழில் முயற்சியில் புதிய முயற்சிகளில் உடனடி லாபம் கிடைப்பது தாமதம் ஏற்படும். உடனடியாக லாபம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனோபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் தைரியத்தின் காரணமாக வீண் செலவுகளை செய்யாமல் இருப்பது உங்களுடைய பொறுப்பு. மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவதற்காக மிகுந்த கருத்துடன் படிக்க வேண்டும். இரவு நேரங்களில் படிப்பதை தவிர்க்க வேண்டும். வெகு நேரம் நீங்கள் கண் விடுத்து படிப்பதனால் அதன் மூலமாக பரீட்சை சமயத்தில் தூக்கம் ஞாபக மறதி ஏற்படும். ஆகவே இரவு நேரத்தில் நன்றாக தூங்கி அதிகாலையில் படிப்பது தான் உங்களுக்கு சிறந்தது. இல்லத்தரசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவிமார்களுக்கு குருடைய பார்வை அமைந்திருப்பதனால் இல்லத்தரசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கணவன்மார்களுக்கு யோகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் சிறந்த நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாமனாருக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். ஆனால் அந்த லாபம் அனைத்தும் தொழில் விஸ்தரிப்பு காரணமாக செலவினங்கள் ஆகும். உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். விவசாயிகள் நல்ல மகசூல்களை பெற முடியும். ஆனால் நல்ல மகசூலை பெறுவதற்காக அவர்கள் சரியான பயிர்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. அதற்கு அரசின் உதவியை கோருவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவின் காரணமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவிக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வரனின் ஜாதகத்தில் குருபலம் இருந்தால் உங்களுக்கு நடக்கும். இருவருக்கும் குருபலம் இல்லாவிட்டால் திருமணம் செய்வதை தாமதப்படுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு லாபத்தை சம்பாதிக்க முடியும். தற்சமயம் லாபம் கிடைக்காவிட்டாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு ஓரிரு வருடம் கழித்து நீங்கள் நல்ல லாபத்தை அடைய முடியும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக 75% நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இந்த குரு பயிற்சிக்காக அந்த குரு பயிற்சி நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து பொங்கல் பூஜை செய்து விட்டு வருவது நல்லது. அந்த அபிஷேகம் பொங்கல் பூஜை என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் குலதெய்வத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து பூஜை செய்வது நல்லது. மேலும் ஒரு முறை உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்து அந்த 7.5 சனி விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு முறைப்படி சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக மீனராசியை பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள். அவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற நானும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் இணைவோம். நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை வாங்கி அதில் சொல்லிய பிரகாரம் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் காரியங்களை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சீனிவாசன் பஞ்சாங்கத்தை அனைவர் வீட்டிலும் நீங்கள் வைத்திருந்து நல்ல நேரத்தை நீங்களாகவே பார்த்து கொள்ளலாம். அதற்கு ஏற்ற வகையிலே மிகவும் துல்லியமாக எளிதாக வடிவமைக்கப்பட்டதுதான் சீனிவாசன் பஞ்சாங்கம். அதை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.